ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பானவர்களே, டுடே நாங்கள் பார்க்க போகிறோம் எலோஹிம் என்ற சொல்லுக்கு 3 அர்த்தங்கள். அன்பானவர்களே, எலோஹிம் என்றால் எபிரிய சொல். அதில் தமிழில் வந்தால் தேவன் என்று வரும். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. அதில் 1:14 அந்த வார்த்தையாயிருந்த தேவன் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அன்பானவர்களே, எலோஹிம் என்றால் ஒரு பன்மையை குறிக்கும், ஒருமை அல்ல, பன்மையை குறிக்கும், ஒன்றுக்கும் மேற்பட்டது என்று காண்பிக்கும். அன்பானவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற அந்த கான்செப்டை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நிறைய பேர் அதை நம்புறது இல்லை. அன்பானவர்களே, எலோஹிம் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை காண்பிக்கிற ஒரு காரியம். அன்பானவர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் எலோஹிம் என்றால் என்ன அர்த்தம். முதலாவதாக, எலோஹிம் என்றால் யாவையும் படைக்கிறவர் என்று பொருள். யாவையும் படைக்கிறவர். நாம் பார்க்கிற வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல், மரங்கள், கொடிகள், செடிகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாமே படைத்தவர் நமது ஆண்டவர். 2வதாக, எலோஹிம் என்றால் வல்லமை உடையவர் என்று அர்த்தம். நமது ஆண்டவர் வல்லமை உடையவர். நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நம்புங்க. எலோஹிம் தேவனை நம்புகிறவர்கள் சித்தி பெறுவார்கள், அற்புதம் பெறுவார்கள். 3வதாக, வணங்கப்படத்தக்கவர். எலோஹிம் என்றால் வணங்கப்படத்தக்கவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் மட்டுமே இந்த உலகத்திலே வணங்கப்படத்தக்கவராக, அவர் வல்லமை உள்ளவராக, யாவையும் படைக்கிறவராக இருக்கிறார். உங்களை படைத்தவர் அவர் தான். அவர் வணங்குங்க, அவர் வணங்கப்படத்தக்கவர். இந்த தான் 3 அர்த்தம். எலோஹிம் என்றால் யாவையும் படைக்கிறவர். எலோஹிம் என்றால் வணங்கப்படத்தக்கவர். எலோஹிம் என்றால் வல்லமை உடையவர். அந்த எலோஹிம் தேவனை நம்புங்க, விசுவாசிங்க, அவரை நேசிங்க. உங்கள் வாழ்க்கையில நன்மையை காணுவீங்க, அற்புதத்தை காணுவீங்க, அதிசயத்தை காணுவீங்க, அனுகிரகத்தை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும், உங்கள் வாழ்க்கை மாறும். அண்ணானவர்களே, ஆண்டவர் பெரிய காரியம் உங்களோட வாழ்க்கையில் செய்வார். காட் பிளஸ் யூ.